எல்லா பக்கமும் தண்ணியால பிரிக்கப்பட்டிருக்க நிலப்பரப்பை கான்டினென்ட்னு சொல்லுவோம். ஆனா யூரோப் அண்ட் ஏஷியா ஒரே நிலப்பரப்பா இருந்தும் அதை ஏன் நம்ம தனித்தனி கான்டினென்ட்ஸா கன்சிடர் பண்றோம்? அதே மாதிரி ரஷ்யா யூரோப்ல இருக்கா இல்ல ஏஷியால இருக்கா? யூரேஷியான்னு சொல்லப்படுற ஒரே லேண்ட்மாஸோட பகுதியா யூரோப் அண்ட் ஏஷியா இருந்தும் தனித்தனி கான்டினென்ட்ஸா நம்ம கன்சிடர் பண்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த நிலப்பரப்போட வரலாறும் கலாச்சாரமும் தான். ஏன்ஷியன் கிரீக்ஸ் தான் முதல்ல இந்த உலகத்தை கான்டினென்ட்ஸா பிரிச்சாங்க. அந்த காலத்துல அவங்களுக்குன்னு இருந்த புரிதலை வச்சு யூரோப் அண்ட் ஏஷியாவை தனித்தனி கான்டினென்ட்ஸா பிரிச்சாங்க. இவங்களோட இந்த மேப்பை தான் அடுத்தடுத்து வந்தவங்களும் பயன்படுத்தினதுனால இந்த ரெண்டு கான்டினென்ட்ஸ்லயுமே நிறைய வேறுபாடுகள் உருவாக ஆரம்பிச்சுது. யூரோப்ல கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணாங்க அண்ட் ஏஷியாவோட இந்த சைட்ல பெரும்பாலும் இஸ்லாமை ஃபாலோ பண்ணாங்க. இந்த மாதிரி மத ரீதியா மட்டும் இல்லாம கலாச்சார ரீதியாவும் சமூக ரீதியாவும் நிறைய வேறுபாடுகள் ஆரம்ப காலத்துல இருந்தே இருந்ததுனால யூரோப் அண்ட் ஏஷியாவை நம்ம செப்பரேட் கான்டினென்ட்ஸா கன்சிடர் பண்றோம். 2500 கிலோமீட்டர்ஸ்க்கு யுரால் மவுண்டன்ஸ். இந்த மவுண்டன்ஸ்ல இருந்து வர யுரால் ரிவர் கீழே இருக்க காஸ்பியன் சீல கனெக்ட் ஆகுது. காஸ்பியன் சீல இருந்து காக்கசஸ் மவுண்டன் அண்ட் காக்கசஸ் மவுண்டன்ல இருந்து பாஸ்பரஸ் ஸ்ட்ரெய்ட்னு இயற்கையாவே இருக்க இந்த பார்டரை தான் யூரோப் அண்ட் ஏஷியாவோட பார்டரா நம்ம கன்சிடர் பண்றோம். இதுல குறிப்பா காக்கசஸ் மவுண்டன்ல இருக்க ஹையஸ்ட் பீக்கான மவுண்ட் எல்ப்ரஸை யூரோப் முடிஞ்சு ஏஷியா ஸ்டார்ட் ஆகுற ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்றாங்க. அடுத்து ரஷ்யா யூரோப்ல இருக்கா இல்ல ஏஷியால இருக்கான்னு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த உலகத்திலேயே பெரிய கண்ட்ரி தான் ரஷ்யா. ரஷ்யாவோட 77% நிலப்பரப்பு ஏஷியால இருந்தும் இதை ஒரு யூரோப்பியன் கண்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரஷ்யாவோட கேபிட்டலும் பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஹப்புமான மாஸ்கோ யூரோப்பியன் சைட்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட ஈஸ்ட் சைட்ல ஹார்ஷ் விண்டர்ஸும் கோல்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிறதுனால இங்க மக்கள் வாழ்றதுக்கான சூழ்நிலை ஏற்படல. அதனால தான் ரஷ்யாவோட 75% இருந்து 77% பாப்புலேஷன் யூரோப் சைட்ல இருக்கு. ரஷ்யாவோட கலாச்சாரம், வரலாறு, பாரம்பரியம் இது எல்லாமே யூரோப்போட டீப்பா கனெக்ட் ஆகியிருக்கு. இதனால தான் ரஷ்யாவை மோஸ்ட் ஆஃப் ஆல் யூரோப்பியன் கண்ட்ரியா கன்சிடர் பண்ணுவாங்க.